விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் வந்து தனி பெரும்பான்மை இன்னும் அவங்களுக்கு எட்டலை அப்படின்ட்டு சொல்கிறதுனால அவரால் ஆட்சி அமைக்க முடியல. அது வந்து அலக்கடிக்கப்படுறதுக்கு என்ன காரணம்? அதை பற்றி சொல்லுங்கள். இது வந்து பிஜேபியோட சதி திட்டம் முழுக்க முழுக்க. எப்படி சொல்கிறீங்க? திமுக அரசை வீழ்த்தணும். திமுக ஆமாம், இப்போ திமுகலேருந்து காங்கிரஸ் அவங்க வந்து கூட்டணியை விட்டு விலகி இப்போ தாவிக்கல இணைஞ்சிருக்காங்க. அதை பற்றி சொல்கிறீங்களா? இப்போ எதனால் வந்து திமுக வந்து வீழ்ந்து போகணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியல. திமுக அழிச்சிட்டா பாஜக வந்து சொல்கிறீங்களா? பாஜக கால் பதிக்க முடியல. பாஜக உள்ளார வந்துடலாம், பிஜேபி அரசாங்கம் உள்ளார வந்துடலாம். அதுக்காக திமுகவில் உள்ள அனைத்து கூட்டணி கட்சிகளையுமே பிரிச்சிடணும். ஃபர்ஸ்ட் இப்போ காங்கிரஸ் பிரிஞ்சிருவாங்க, ஒருத்தங்களாம் பிரிவாங்கன்னு நீங்கள் கணிக்கிறீங்க? அதோட அவங்களோட டார்கெட் அதான். இப்போ காங்கிரஸ் மட்டும்தான் பிரிஞ்சிருக்காங்க. மேலே இருக்கிறவங்களையும் பிரிச்சுட்டு வா, உனக்கு அப்புறமேட்டு ஆட்சி நடத்துறதுக்கு அனுமதி தரேன் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இப்போ அவங்களுக்குள்ள ஒரு டார்கெட்டு. இது வந்து அதுதான் அவங்களுக்குள்ள டார்கெட்டு. வெளிப்படையில் பார்த்தா பிஜேபியை டிவிக்கு எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகம், கபட நாடகம். மற்றபடி இதுதான் டார்கெட்டு. சரிங்க, உங்களோட வந்து கருத்து அதாக இருக்கிறது. மிக்க நன்றி.